ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, எந்த வயதில் திருமணம் நடந்தால் நிலைக்கும், உங்கள் பலமா பலவீனமா என்று எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். 25ல இருந்து 27 வயசுக்குள்ள நீ கல்யாணம் பண்றியா? கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. நீ கொஞ்சம் காலதாமதமா பண்ணினாலும் சிறப்பா கல்யாணம் பண்ணி சிறப்பா சந்தோஷமா இரு. அந்த மாதிரி எங்க விட்டு கொடுத்து போனே 2 பேருடைய ஜாதகத்துல எப்படி ஒத்து போகுது, எந்த இடத்துல பிளஸ் எந்த இடத்துல மைனஸ் கரெக்டா பார்த்து இருங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, காதல் திருமணமா அப்படின்னு சொன்னா கரெக்டா பார்த்து கரெக்டா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, மேலும் உங்களுக்கு இதை பத்தின ரகசியம், உங்க மனைவி பத்தின ரகசியம், கணவரை பற்றிய ரகசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா. ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய சில ஒன்று, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிட யுகத்துல பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதாவது என்னுடைய விஷயத்த நிறைய பேர் கூர்ந்து பார்க்கிறாங்க. நிறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சுவாமி உங்களுடைய ஒவ்வொரு கண்டென்ட்டும், உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு கண்ணில் தண்ணி வராத ஒரு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் ஒன்னொன்றும் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்பமே சுழுக எல்லோரும் வாழ்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. எல்லாரும் நன்னா இருக்கணும், மக்கள் எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்கணும். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது முக்கியமா எல்லா 12 ராசிக்குமே தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ உன்னுடைய மனைவி எப்படி, உனக்கு விவாகரத்து ஆயிடுத்தா, அதாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, உங்களுக்கு மனைவி காதல் திருமணமாக வருமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வருமா, அல்லது 25 வயசுல 35 வயதுக்குள் திருமணம் நடந்த வாழ்க்கை நிலையாக இருக்குமா, 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இப்படி கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை உனக்கு நிலையாக இருக்குமா, அல்லது மனைவி உங்களுடைய பலமா பலவீனமா எப்படி இருப்பாங்க, உனக்கு சில பேர் பக்கத்துணையா இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. மாமியார் வீட்டில் உங்களுக்கு ஆதரவு இருக்குமா? சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஏன் வந்தான்னு நினைச்சுப்பாங்க சில பேர். வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சில பேர் வாங்க வாங்க மருமகனே சிரிச்சுட்டே இருப்பாங்க. உள்ள வந்துட்டு ஏன்டி உங்க வீட்டுக்காருக்கு வர வேலையே இல்லை, என்ன திடீர்னு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று வாயை திறந்து கேட்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா மாமியார் அமையிறது. சில பேருக்கு மாமியார் அம்மா மாதிரி அமைஞ்சிடும், அது வேற விஷயம். அடி வாங்குற மருமகனும் இருக்கான், அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு இருக்குமா? நாத்தனார் உறவு எப்படி இருக்கும்? எந்த வயதில் கணவன் மனைவி சண்டை வரலாம்? எல்லாவற்றுக்கும் வீடியோவில் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பார்த்தால் எந்த ஆலயம் கூட செல்லலாம். ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இப்போ ஒரு ராசிக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மேஷ ராசிக்குன்னு எடுத்துக்கிறோம். அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. அப்ப அந்த மேஷ ராசி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஆலயம் போகணும்? இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு கோயிலுக்கு போறீங்களா? கல்யாணம் நடக்கணும்னு சில கோயிலுக்கு போறீங்க, திருமணம் சரி போறீங்க, எதுக்கு போறீங்க? கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போறீங்க. இந்த ஈசிஆர்ல இருக்க நிறைய பேர் மாலையெல்லாம் போட்டு சுவாமிக்கெல்லாம் தரிசனம்லாம் பண்ணிட்டு வரீங்க. எதுக்காக? நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல இது கணவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்க, ரைட். ஆனா அந்த கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள்ல ஆனதுன்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் ஒன்னா இருந்து திடீர்னு அந்த உறவு கசந்து போயிடுறது. குழந்தைகள்லாம் வந்தும் சில மனைவிகள் என்ன பண்ணிடுறாங்க, கணவருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிய அதுக்கப்புறம் குழந்தைகள் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், நம்ம நிறைய விஷயங்கள் இதுலலாம் பார்த்துன்றோம். அப்போ உன்னுடைய ராசிக்கு உன் மனைவியின் ரகசியம் என்ன? இது அவசியம் நீ தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்க, உன் பொண்டாட்டிங்கிற ஸ்தானம் உன் ஜாதகத்துல எப்படி இருக்கு? இன்னைக்கு அமையறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு லவ் மேரேஜே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனையில இருக்கு. இன்னைக்கு லவ் மேரேஜே நிறைய பிரச்சனையில இருக்கு. காதல் திருமணம் செய்தவர்கள் கூட ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. சார் நான் லவ் மேரேஜ் பண்ணினேன், இன்னைக்கு மனைவி புரிஞ்சுக்காம இன்னைக்கு ஒரு சண்டையில இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த புரிதல் இல்லாம போயிடுது. அப்போ உன்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இதை தான் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்கு வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எப்படி சொல்லியிருக்கேன் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
உங்கள் மனைவியின் ரகசியம் உங்கள் ராசிக்கு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் ஏதோ சந்தேகம் இருந்தால் இமீடியட்டாக என்ற ராசிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். உங்களுக்கு மனைவி அமைவது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு முறை மனதில் இடம் கொடுத்து விட்டால் ஆயுள் முழுவதும் காப்பாற்ற நினைப்பீர்கள். ஆனால் மனைவி உங்கள் நம்பிக்கையை உடைத்து விட்டால் மீண்டும் பழையபடி மாறுவது மிகவும் கடினம். காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, எந்த வயதில் திருமணம் நடந்தால் நிலைக்கும், உங்கள் பலமா பலவீனமா என்று எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். 25ல இருந்து 27 வயசுக்குள்ள நீ கல்யாணம் பண்றியா? கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. இப்ப நீ ரிஷபராசியில இருக்க அப்படின்னு சொன்னா 25, 27, 28, 30, 31, 33 இந்த வயசுல எல்லாம் நீ கல்யாணம் பண்ணி இருந்துன்னு சொன்னா கண்டிப்பா உனக்கு இருதார யோகம் உண்டு. 2 தாரம் உன் வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு. ஏன்னா உனக்கு முதல் மனைவி அமைகிறது அப்படிங்கிறது நீ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணினா நீ இருக்கலாம். இல்லைன்னா பிடாரி அப்படின்னு சொல்லுவ, பிடாரி கூட இருக்க வேண்டியதா இருக்கு, காளி கூட இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்லாம் கூட நீ பேசுவ. அப்பா அப்படியே காளி வேஷம் போடுறாயா அப்படின்னு பேசுவ. அந்த மாதிரி இருப்பா. என்ன இப்படியே சொல்லலாம், பிடாரி அப்படின்னுவான். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கையில வெறுத்து போயிருப்பான். ஏன்னா இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. ஆனா சில பேர் இதை ஏத்துக்க மாட்டான். அதெல்லாம் சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஒரு விஷயம். கிருத்திக நட்சத்திர ரிஷபராசி, இந்த ராகு தசை வரும்போதே பிரச்சனை வந்துடும். மிருகசீரிஷ நட்சத்திர ரிஷபராசி ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல படிப்பு, யோகம், கல்யாணம், வீடு, மனைவி, வீடு, வாசல், காரு, இடம்லாம் நிறைய இருக்கும். கல்யாணத்துல கோட்டை விட்டுருவான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள்லாம் சில பேருக்கு காலதாமதமான திருமணம் நடந்தால் சிறப்பாக இருக்கும். உனக்கு ஜாதகம் சரியா இல்லைன்னா நீ அதை பத்திலாம் நினைக்காது. சொல்றவன் கூட வாழ்ந்துட போறது கிடையாது. நீ கொஞ்சம் காலதாமதமா பண்ணினாலும் சிறப்பா கல்யாணம் பண்ணி சிறப்பா சந்தோஷமா இரு. அந்த மாதிரி எங்க விட்டு கொடுத்து போனீங்க 2 பேருடைய ஜாதகத்துல எப்படி ஒத்து போகுது, எந்த இடத்துல பிளஸ் எந்த இடத்துல மைனஸ் கரெக்டா பார்த்து இருங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணமா காதல் திருமணமா அப்படின்னு சொன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 60% வரைக்கும் சில பேருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஒரு 40% பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கும். இது 2த்துக்குமே இல்லாம இருதார யோகம் சொல்றோம் பார்த்தீங்களா? ஒருவருக்கொருவர் பார்த்த இடத்துல பழகி அந்த மாதிரி, அதாவது அலுவலக காதல் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்து அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. கல்யாணமாகி மனைவி இருக்கும் பொழுது கூட ஒரு கணவர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாருன்னு சொன்ன ஒரு பெண் பேச ஆரம்பிச்சு அது காதலாக மாறுறதுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ கவனமா இருக்கணும். ஒரு மனைவி ரிஷபராசிக்கு எப்படி அமைவாங்க அப்படின்னு சொன்னா, குடும்பத்தை மதிப்பவர், பொறுப்பை ஏற்றுக்கொள்பவர், பணத்தை திட்டமிட்டு நடத்துவர், கணவனின் முன்னேற்றத்தை விரும்புவர், வீடு அழகாகவும் ஒழுங்காக வைத்திருக்கக்கூடிய, அன்பு செயலால் காட்டக்கூடியவர், நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி தான். 80% வரைக்கும் நல்ல பலம் தான். 20% 70% வரைக்கும் பலம், 30% பலவீனம். ஸோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அங்க பிரச்சனை இருக்குன்னு தன் புத்திக்கு அந்த மனைவி இருந்தால் பிரச்சனை இல்லை. என்னைக்கு அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்கிறாளோ அப்பயே அவ அவுட் ஆயிட்டா. அங்க உன்னுடைய புத்திக்கு எங்க எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் நீ கரெக்டா திங்க் பண்ணினு சொன்னா வாழ்க்கை கரெக்டா இருக்கும். ஸோ அதை நீ கரெக்டாக ஒரு நிமிஷமும் நீ பார்த்துக்கோ. இவங்களுக்கு மனைவி அமையும் திசை தெற்கு தென்கிழக்கு திசையில இருந்தெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு, கிழக்கு திசையிலேருந்து அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும். கூட பிறந்தவர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ நல்ல துல்லியமா கரெக்டா இருப்பாங்க. இவங்களுக்கு மாமனார், மாமியார், நாத்தனார் உறவுலாம் எப்படி இருக்கும்? ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது மனைவி குடும்பத்தை மதிப்பதால் ஆரம்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கலாம். ஆரம்பத்தில் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் இருக்காது, சண்டை சச்சரவு வரும். சமையல், வீட்டு நிர்வாகம், பணம், குழந்தை வளர்ப்பு போன்ற விஷயங்களை தொடர்ந்து அறிவுரை வழங்கப்பட்டால் மனக்கசப்பு அதிகமாக உருவாகலாம். சில பேருக்கு நீ இதை செய்ய, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு சொல்லி இவங்க கூட இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி குழந்தையும் சேர்த்து கூப்பிட்டுன்னு போயிடுவா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல நாத்தனார் அப்படின்னு சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா நீ ஏன் இப்படி செய்யவில்லை என்ற வார்த்தை மனதில் பதிந்து விடும். நீ ஏன் இப்படி பண்ற அப்படி பண்றன்னு சாதாரணமா கேட்டா கூட அங்க பெரிய சண்டை வரத்துக்கான வாய்ப்புகள் வரும். அதனால கணவன் இருவரையும் ஒப்பிடாமல் நடுநிலையாக இருந்து சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதனால சண்டை வருதுன்னா, பிடிவாதத்தினால சண்டை வருது, பணத்தினால சண்டை வருது, சொத்துனால சண்டை வருது, குடும்ப தலையீடு, பொறாமை, பழைய விஷயத்தை மறக்காத மனநிலை, இதெல்லாம் வருது. ஒரு முறை மனதில் விரிசல் வந்தால் அதை மீண்டும் சரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ சில பேருக்கு 36ல இருந்து 40 வயசுக்குள்ளெல்லாம் இருதார யோகம், 2வது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. 2வது திருமணம் என்பது கரெக்டா அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும், வராமல்லாம் இருக்காது. வரது மறுமண சாத்தியத்தை தனியாக நம்ம ஆராய வேண்டும். ஆனா இருக்கு, கொஞ்சம் பார்த்து தான் இருப்பாங்க. இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சந்தேகத்தை வளர்ப்பதை விட கணவன் மனைவி நேரடியாக பேசுவது முக்கியம். ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட. ரிஷபராசிக்கு சரியான மனைவி அமைந்தால் பணத்தை காப்பார், குடும்பத்தை நிலைநிறுத்துவார், கணவரின் முடிவுகளை துணையாக இருப்பார், மன அமைதியை கொடுப்பவர், நல்ல சிறப்பா இருக்கும்.
மனைவியை மதிக்காமலும் பணத்தையும் சொத்தையும் மட்டும் மதித்தால் வீட்டில் இருப்பவரே மனதளவில் தொலைத்து போகலாம். பொண்டாட்டிக்கிட்ட இருந்து நீ போய் பணத்தை வாங்கிட்டு வா, வரதட்சணை வாங்கிட்டு வாலாம் சொல்றோம் இல்லையா, முற்றுப்புள்ளி வச்சிருவோம். அதனால சரியானபடி இருக்காது. அதனால ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்றா துணை அப்படின்னு சொல்லுவான். ஒரு நல்ல வாழ்க்கை துணை இருந்தால் இல்லற வாழ்க்கையின் பொறுப்புகளை சரியாக நடத்தும் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஒருத்தரை பிடிச்சிட்டா கடைசி வரைக்கும் பிடிச்சு இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருந்துட்டா சிறப்பு. உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் வயதை பொறுத்து திருமணத்தின் சில தன்மைகள் மாறக்கூடியது. ஸோ கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேலும் உங்களுக்கு இதை பற்றின ரகசியம், உங்கள் மனைவி பற்றின ரகசியம், கணவரை பற்றிய ரகசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து. இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிக்கான உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது பொதுவான ராசி பலன்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசி பலன். இதுவே 100% எல்லாருக்கும் பலிக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். 100%ல் 200% பலிக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை தீர பார்க்கணும். மனைவின்னா அந்த மனைவி ஸ்தானத்தை மட்டும் வச்சுப்பார் எப்படி இருக்கு. சில பேர் கணவர் வெளிநாட்டில் இருப்பாங்க, மனைவி சென்னையில் இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ஊரில், தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு ஊரில் இருப்பாங்க. கணவன் அங்கேருந்து சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே மனைவி போகிற போக்கே சரியா இருக்காது. இதெல்லாம் நிதர்சனமான கணவனுக்கு தெரிய வரும்போது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், அது ஒரு சமூக பிரச்சனையாக எவ்வளோ பெரிய விஷயமா வருது. பேசி தீர்க்க வேண்டிய இடத்துல கொலை வரைக்கும்லாம் போகக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் நம்ம நிறைய இன்றைய சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு எப்படிங்கிறது, உங்கள் மனைவி எப்படி, உங்களுடைய மனைவி ரகசியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.